சிட்டி கிளினிக் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை மற்றும் நலசங்கம் இணைந்து குவைத் வாழ் தமிழர்கள் நலனுக்காக ஒரு வருட புரிந்துணர்வு ஒப்பந்தம். குவைத்தில் மக்கள் நலன் காப்பதில் மிகவும் பிரபலமான மருத்துவமனையாக பல்லாண்டுகளாக செயல்பட்டு வரும் சிட்டி கிளினிக் மருத்துவமனை என்றால் மிக இல்லை. சமீபத்தில் சென்ற வருடம் புதியதாக கைத்தானில் சிட்டி கிளினிக் மருத்துவமனை திறக்கப்பட்டது. வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை நலசங்கம் அதற்காக முழு ஒத்துழைப்பு நல்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தது. அது மட்டுமின்றி யாருமே இதுவரை செய்திடாத மெகா மருத்துவ முகாம் சங்கமும் சிட்டி கிளினிக்கும் இணைந்து நடத்தியது. இச்சூழலில் கடந்த 14/5/2024 இருந்து 14/5/2025 வரை ஒரு வருடம் என்ற கணக்கில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உடல் நலம் காக்க சிட்டி கிளினிக் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கைத்தான், ஃபாஹில், மஹபூலா, குவைத் சிட்டி ஆகிய 4 இடங்களில் செயல்படும் சிட்டி கிளினிக் மருத்துவமனைக்கு எங்கு சென்றாலும் VVTN சங்கத்தின் காலாவதி ஆகாத உறுப்பினர் அடையாள அட்டையை கொண்டு சென்று காட்டும் பட்சத்தில் சிறப்பு கட்டண சலுகை வழங்கப்படும் என புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிட்டி கிளினிக் மேலாளர் ஜோனாதான் அவர்களும் சிட்டி கிளினிக் CEO அன்னி வில்சன் அவர்கள் முன்னிலையில் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலசங்கம் அறக்கட்டளையின் குவைத் மண்டல தலைவர் நூர் முகமது அவர்கள் ஒரு வருட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார். மேலும் VVTN சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் நஃபீல் காசிம் அவர்களும் மகளிர் அணி செயலாளர் உண்ணாமலை அவர்களும் கையொப்பமிட்டனர். இதில் சமூக ஆர்வலர் தோழர் சலீம் அவர்களும் கையொப்பமிட்டார். வருடம் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படும் எனவும் முடிவெடுக்கப்பட்டது. சிட்டி கிளினிக் மருத்துவ ஒப்பந்தம் குறித்து முழு விபரம் உறுப்பினர்களுக்கு சங்கம் சார்பில் நடத்தப்படும் நிகழ்வில் வழங்கப்படும். விரைவில் மருத்துவ நிர்வாகம் புதிய வடிவில் சிறப்பு அடையாள அட்டை வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் ஃபாஹில் சிட்டி கிளினிக் மேலாளர் சதீஷ் அவர்களும் மாநில மீனவர் அணி செயலாளர் நௌஷாத் அலி அவர்களும் மீனவர் அணி மண்டல செயலாளர் சாகுல், மக்கள் தொடர்பாளர் அஸ்பர் மற்றும் நெல்லை மரைக்காயர் ஆகியோர் கலந்து கொண்டனர். குவைத் வரலாற்றில் இதுபோன்ற நிகழ்வு என்பது இதுவே முதல் முறையாகும் மாபெரும் வரலாற்று பதிவாகும். உலகத் தமிழர் செய்திகளுக்காக ராபியா கான். குவைத் உறவுகளே, அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணத்தில் உட்கார்ந்துருக்கோம். குறிப்பாக குவைத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நற்செய்தி. வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் சங்கம் மற்றும் குவைத்தில் இயங்கக்கூடிய அனைத்து சிட்டி கிளினிக்கையும் சார்ந்து ஒரு புரிதல் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதாவது வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கத்துடைய நிர்வாகிகளாகவும் உறுப்பினராகவும் பயணிக்கும் எங்களுடைய உறவுகளுக்கு சிட்டி கிளினிக்கில் நீங்கள் மருத்துவம் பார்த்தால் 25% பூர்வமாக ஊர்வம் போட்டிருக்கோம். இது அனைத்து தமிழ் உறவுகளும் பயன்படுத்திக்கிட்டு எங்களையும் ஆதரிங்கள், சிட்டி கிளினிக் ஆதரிங்கள். இது என்னன்னா பிளானிங்கோ இல்லை ஏதோ உங்ககிட்ட இருந்து ஏதோ நாங்கள் எதிர்பார்த்து இந்த மீட்டிங் வரப்போ உங்களுக்கு நன்றி சொல்கிறது தான் இந்த மீட்டிங் நாங்கள் ஃபஸ்ட்டு வர வச்சோம். ஏன்னா நம்ம முதல் கைத்தான் நம்ம ஆரம்பிக்கும் போது முதல் அசோசியேஷன் நம்மளுக்கு கை கொடுத்து எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம் தான். எந்த பிரதிபலிப்போ நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் வாலண்டியராக வந்து உண்மையாலுமே முகாம்கள் மூலியமாகவும் இல்லை நீங்கள் அனுப்புகிற ரெஃபரன்ஸ் மூலியமாகவும் அவங்களுக்கு ஒரு சிறந்த சிகிச்சை நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கருவியாக இந்த அசோசியேஷன் இருந்தது. அதுவும் நான் குறிப்பாக நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்து எனக்கு ஆக்சுவலாக இது குவைத்துக்கு வந்துட்டுமேனு யோசித்த சமயத்தில் பார்த்தா நம்மளோட உறவுகளுக்கோ இங்கே இருந்து நம்மளுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் கை கொடுத்தது எனக்கு ரொம்ப இது பக்கபலனாக இருந்தது. நிர்வாகத்தில் ரொம்ப பக்கபலனாக இருந்தது. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்புக்காகவும் இவ்வளோ நாள் நீங்கள் அழிந்த எல்லா நல்ல காரணங்களுக்காகவும் நான் என்னுடைய தனிப்பட்ட சார்பாக நான் நன்றி வச்சுருக்கேன். ரெண்டாவது நம்ம அநேக காரியங்கள் நம்ம பண்ணாலும் இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு MOU சைன் பண்ணாமே இருந்தோம். அதாவது நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்புலாக தான் நீங்கள் வருவீங்க, நான் ரிசப்ஷனில் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இல்லை ரிசப்ஷனில் இருக்கணும்னு சொல்லிடுவோம். தமிழ்நாட்டில் எந்த 4 சென்டருக்கு போனாலும் நீங்கள் கன்செஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி சொல்லணும். ஆனால் ஒரு கட்டமைப்பாக நம்ம எதுவுமே பண்ணலை. ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு MOU சைன் பண்ணி இது இன்னும் நம்ம இதை நம்ம செய்யலான்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம போகாமே இருந்தோம். சரிங்களா? ஆனால் போகாமே நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம். கரெக்டாக நம்ம நகரும் போது ஒரு நல்ல கட்டமைப்புக்குள்ளே இருந்து நம்ம போகும்போது அசோசியேஷனுக்கும் அதில் நன்மாடினும் கிளினிக்கும் நன்மாடினும் நம்மளோட தமிழ் ஜனங்களுக்கும் இங்கே வரவங்களுக்கு யாருக்கோ அவங்க பயனுள்ளதாக அது இருக்கணும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், மிஸ்டர் நம்ம பிரான்ச் மேனேஜர் ஃபாயிலோட மேனேஜருங்க, அவர் தான் இங்கே HR டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்குறாருங்க. அதனால் இன்டர்னல் மெடிசன், ஜென்ரல் மெடிசன் எல்லாமே இருக்குது. இதில் லேப் மற்ற எல்லா சேவைகளும் இருக்குது.